வணக்கம். அளவு ஜாக்கெட் வச்சு 4 மடிப்பாக ஜாக்கெட் பிட்டை மடித்து ஃப்ரண்ட்டு பேக்குன்னு தனித்தனியாக கட் பண்ணாமல் ஒரு சேர ஒரே டைமில் அப்படியே ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணுற மெத்தட் எப்படின்றது தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு 1 மீட்டர் ஜாக்கெட் பிட் எடுத்தாச்சு. அதை 2ஆக மடித்து எடுத்துக்கிறேன். 2ஆக மடிச்சிட்டோம்னா நம்ம ஃபஸ்ட்டு கை தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். உள் சைடு வெளியில் தெரிகிற மாதிரி துணியை திருப்பி மடிச்சுட்டு 4ஆக மடிச்சுக்கலாம். மடித்ததுக்கப்புறமா எனக்கு ரைட் சைடில் துணியோட எண்டு வர மாதிரி வச்சுக்கிறேன். அதுதான் கையோட கீழ்ப்பாக்கம். அந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மடிச்சிடுறேன். இது நான் இன்ச் டேப்லாம் வச்சு மார்க் பண்ணலை, அப்படியே தான் மடிக்கிறேன். ஆனால் 1.5 இன்ச் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 இன்ச் உள்ளே போய்ட்டு 1 இன்ச் அளவுக்கு தையல் இருக்குன்ற மாதிரி. இது நார்மல் ஜாக்கெட், சாதா ஜாக்கெட் தான், லைனிங் கிளாத்லாம் இல்லை. இந்த ஜாக்கெட் எப்படி வெட்டுறேன்றதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் சொல்கிறது புரியுதுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். அடுத்ததாக கை மார்க் பண்ணுறதுக்கு எந்த கை எடுக்கிறேன்னு பாருங்கள். ரைட் சைடில் இருக்கக்கூடிய கை தான் எடுக்கிறேன். அங்கே தான் நான் கொக்கி வச்சு தைச்சிருப்பேன் ரைட் சைடில். அதனால் அதை காமிக்கிறேன். ரைட் சைடு கை தான் எடுக்கிறேன். நான் சாக் பீஸ் தான் யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம். ஏன்னா சும்மா தொடச்சாலும் போயிடும், ஒரு முறை தண்ணியில் அலசி எடுத்தாலும் அந்த சாக் பீஸோட அடையாளம் போயிடும். இப்போ மடிச்சிருக்கிறது, மார்க் பண்ணுறது இதெல்லாம் சரியாக தெரியலை அப்படின்னாக்கா என்ன டிப்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பெரிய ஊசி வச்சுட்டு குத்தி எடுத்துப்பேன். ஒரு 4-5 இடத்துல குத்திட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அதை மார்க் பண்ணுறதுக்கு. நம்ம சாக் பீஸால் இது பண்ணது மறைஞ்சி போயிட்டா கூட நான் துணி தச்சு முடிக்கிற வரைக்கும் இந்த ஊசியால் குத்தின அடையாளம் அப்படியே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கையோட ஹைட் குறிக்கிறேன். தையல் எங்கே இருக்கோ அந்த இடத்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம துணி விடுவோம் இல்லைங்களா தைக்கிற இடத்துக்கு, அதுக்காக. அப்படி இல்லைன்னா அந்த ஓவர்லாக் இருக்கு இல்லையா, அந்த துணியை மேல் பக்கமாக நவுத்திட்டு அந்த இடத்தோட மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது கையோட சுற்றளவுக்கு மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அப்படியே தையல் இருக்குது இல்லைங்களா, அந்த தையல் அப்படியே மடிச்சுக்கோங்க. கீழே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அது தையல் எங்கே இருக்கோ அந்த இடத்துலையும் அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் தள்ளியும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இது கீழே இருக்கிறது தையலுக்கானது, மேலே இருக்கிறது நம்ம கட் பண்ணுறதுக்கானது. இப்போ ஹைட்டில் பாருங்கள் 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு நேர் கோடு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் அந்த 1.5 இன்ச் எண்டு இருக்குது இல்லைங்களா, அதையும் இங்கே கோடு ஜாயின் பண்ணுது இல்லையா அண்டர் ஹார்ம்ஸில், அந்த கோடு ஜாயின் பண்ணுற இடத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்கும்போது 7 இன்ச் இருக்குது. அப்போ அதில் நடு சென்டர் 3.5ல் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். நேராக ஒரு கோடு போட்டுட்டேன். அந்த 3.5 மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதிலேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச், கீழே ஒரு 1/2 இன்ச் ஒரு டாட் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த தான் நான் அப்படி கர்வ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா பேக் சைடு கைக்கு மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது உள் ஃப்ரண்ட் சைடு வரும் இல்லைங்களா, கொஞ்சம் கட் பண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த மெத்தடுக்காக, அது உள் சைடுக்காக. இப்போ அந்த இதெல்லாம் அர்க்காட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த இடத்துல தையல் போடணுன்றது, இது சென்டர்ன்றது நமக்கு தெரியறதுக்காக அர்க்காட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக இந்த சைடு கட் பண்ணணும். நாம் துணியை ஃபுல்லாக விரித்து வச்சுட்டே நீங்கள் கட் பண்ணுங்கள். எனக்கு இது பழக்கமாயிடுச்சு. ஏன்னா கீழே எவ்வளோ துணி தெரியுதுன்றது எனக்கு பார்த்து எனக்கு அது பழக்கமாயிடுச்சு. இப்போ கீழே இந்த அளவுக்கு தான் எனக்கு துணி தெரியும் பேக் சைடு கையில். அதை மெஷர் பண்ணி தான் நான் கட் பண்ணுறேன். அதனால் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக கீழே கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய துணி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த அடையாளமும் நமக்கு வந்துட்டு மடித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 4ஆக மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் மடிப்பு சின்னதாக இருக்கும் அந்த கை எண்டில், அதையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு நேர் ஆப்போசிட் அப்படியே அந்த சைடு போயிடுங்க. அங்கே தான் நம்ம பாடி பார்ட்டு முதுகுலாம் கட் பண்ண போகிறோம், ஜாக்கெட்டோட பார்ட் எல்லாமே. அதை நான் ஃபஸ்ட்டு மடிச்சிருக்க பக்கம் என்னை பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக ஓப்பனாக இருக்கிறது எனக்கு ஆப்போசிட் இருக்க மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போ இங்கேயும் 1.5 இன்ச் அளவுக்கு மடித்து தைக்கிறதுக்கு அப்படியே மடிச்சிக்கலாம். இந்த மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, நம்ம 2ஆக மடிச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல சேமாக வச்சிட்டோம்னா கீழே மடிச்சிருக்கிறது நேராக மடியும். நமக்கு துணி கிராஸாக இருந்தாலும் அது மேலே மடிஞ்ச இடத்துக்கு போயிடும். அது நம்ம மடித்து தைக்கும் பொழுது முன்ன பின்ன போயிடும், அது பிரச்சனையே இல்லை. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், கையிலையும் இதே மாதிரி தாங்க மடிப்பு நம்மளை நோக்கி இருக்கும். ஓப்பனாக இருக்கிறதெல்லாம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். இதுக்கும் இன்ச் டேப் யூஸ் பண்ணல பாருங்கள். நான் அப்படியே மடித்து தைக்கிறதுக்கு கண்ணால் பார்த்து தான் நான் அப்படியே மடிச்சுக்கிறேன். இதெல்லாம் நான் சாக் பீஸால் கோடு போட்டிருந்தேன்னா நான் தைக்கிறதுக்குள்ளே எனக்கு களைஞ்சிடும், துணியிலேருந்து உதிர்ந்து கொட்டிடும் இல்லையா, அதுக்காக நான் இந்த மாதிரி ஊசியால் குத்திக்கிறேன். எனக்கு அடையாளம் இதுதான் மேக்ஸிமம். ரொம்ப அதிகமாக நான் ஊசி தான் யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி நேர் தையல் போடுற இடத்துக்கெல்லாம். அடுத்ததாக முதுகுக்கு பேக் சைடில் இடுப்பில் ஒரு தையல் இருக்கும் இல்லையா, சின்னதாக ஒரு டாட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து ஷோல்டரில் தையலுக்கும் மேலே துணி முடியுது இல்லைங்களா, மடிச்சிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்தோட மார்க் பண்ணிக்கிறேன். தையலையும் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல ஒரு ஊசி பாயிண்ட் குத்தி வச்சிட்டோம்னா நம்ம ஃப்ரண்ட்டு மடித்ததுக்கப்புறம் தைக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். இப்போ
இப்போ மேலே மடிச்சிருக்க இடத்துக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல கரெக்டாக விரலை வச்சுட்டு துணியை தூக்கி ஃப்ரண்ட் சைடில் போட்டு மடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மடிச்சிருக்கிறது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த கோட்டில் மடிஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா மீதி ப்ராசஸ் வேலையை பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்தையும் சேர்த்தாப்பில் தான் நான் கட் பண்ண போகிறேன். அதுவும் அளவு ஜாக்கெட் வச்சு மெஷர்மெண்ட்லாம் அதிகமாக இது இன்ச்சு இது இத்தனை இன்ச்சுன்ற மாதிரிலாம் கால்குலேட்லாம் பண்ண மாட்டேன். நான் ஜாக்கெட்டில் என்ன இருக்குது அந்த அளவு அப்படியே தைக்க போகிற ஜாக்கெட்லேயும் வரணும். அப்படி கேட்குறவங்களுக்கு இந்த மெத்தடு சரி. இப்போ ஃப்ரண்ட்டு பேக் சைடில் என்ன ஹைட் இருக்கோ அதே அளவுக்கு ஃப்ரண்ட் சைடு துணியும் நான் மடிச்சிட்டேன். அதை அடையாளத்துக்காக தாங்க. அதையும் நான் அப்படியே மடித்து அப்படியே விட்டுட்டேன். இப்போ அளவு ஜாக்கெட் எப்படி மடிக்கணும்னு பாருங்கள். இடுப்பில் இருக்கு இல்லையா தையல், அந்த 2 தையலும் சேமாக இருக்கா மாதிரி வச்சு மடிச்சுக்கிட்டு கைக்கும் அதே மாதிரி தையல் வச்சுட்டு ஷோல்டர்லேயும் 2 இடமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு மொத்தமாக பிடிச்சிட்டு ஜாக்கெட் உதறுனிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இதுக்கப்புறமா நீங்கள் துணி மடிச்சிருக்கோம் இல்லையா, பேக் சைடு ஃப்ரண்ட் சைடுன்னு கீழே அந்த இடத்துல இந்த ஜாக்கெட்டோட எண்டை வச்சுட்டு பேக் சைடு தான் ஃபஸ்ட்டு கழுத்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே இருக்க துணியில் மார்க் பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு பேக் சைடு. கீழே இருக்கிற துணி பேக் சைடு. 4ஆக மடிச்சிருக்கோம் துணியை நம்ம. ஃப்ரண்ட்டில் மேலே இருக்கிறது ஃப்ரண்ட் பார்ட்டு, கீழே இருக்கிறது பேக் பார்ட்டு. இப்போ பின் கழுத்து தான் நம்ம குறிச்சிருக்கோம். ஷோல்டர் குறிக்கும்போது பாருங்கள், இப்படியே வச்சோம்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தள்ளிட்டோம்னா இதெல்லாம் நமக்கு அகலமாக தெரியும் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும்னு பாருங்கள், இப்படி நேராக இருக்கிறது கரெக்டாக நேராக இருக்கானான்றது நீங்கள் இது மாதிரி டிசைன் இருந்துச்சுன்னா ஈஸியாக தெரியும். டிசைன் இருக்கிறது, டிசைன் இல்லைன்னா நாம் தான் பார்த்து தான் மார்க் பண்ணணும். அடுத்ததாக ஷோல்டருக்கு மேலே மார்க் பண்ணிட்டேன். கழுத்துக்கு இந்தாண்ட சைடில் எங்கே ஓவர்லாக் துணி முடியுதோ அந்த இடத்துலையும் மார்க் பண்ணிட்டேன். அதாவது அதுதான் துணியோட இடமும், தையல் அதுக்குள்ளே தான் நம்ம போடுவோம். அடுத்ததாக இந்த இடுப்பில் பாருங்கள், கீழே மார்க் பண்ணுறது கப் ஷேப் இருக்குது இல்லைங்களா, அந்த ஷேப்புக்கு கீழே தான் மார்க் பண்ணுறேன். பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த தையலுக்கும் கீழே மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக அண்டர் ஹார்ம்ஸும் மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டு கழுத்து பாருங்கள், லைட்டாக நம்ம இழுத்து தான் கொக்கி மாட்டுவோம். அதே மாதிரி நீங்கள் இங்கே இழுத்து வச்சு பாருங்கள், அந்த இடம் தான் நான் கழுத்து மார்க் பண்ணுவேன். சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா என்னன்றது எனக்கு தெரியல, நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். அடுத்ததாக ஃப்ரண்ட்டு கப் ஷேப்புக்கு எல்லாத்தையும் எந்த ஹைட் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு தான் எடுக்கணும். ஏன்னா ரைட் சைடு ஃபுல்லாக நமக்கு மறைஞ்சிடும். லெஃப்ட் சைடு தான் கொஞ்சம் வெளியில் தெரிஞ்சாலும் தெரியும். அதனால் அந்த அளவு கரெக்டாக இருக்கும் எப்பயுமே, மேக்ஸிமம் எல்லாருக்கும். அதனால தான் நான் அந்த அளவு எடுக்கிறேன். மடிச்சிருக்கிறது ஷோல்டரில் மேலே கரெக்டாக வச்சுட்டு அந்த டாட் எங்கே இருக்கோ அதில் நடு தையல் முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா, அதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கீழே வரைக்கும் வருது இல்லையா, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கப் ஷேப்க்கு சைடில் கொக்கி பக்கம்லாம் இருக்கு இல்லையா, அந்த சைடு மார்க் பண்ணுறதுக்கு பட்டி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அந்த பட்டி சைடில் தையல் இருக்குது இல்லையா, அதுக்கும் கீழ் சைடில் மார்க் பண்ணோம் 1/2 இன்ச் விட்டுட்டு. அடுத்ததாக நடு சென்டரில் ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் தள்ளி திருப்பி மேலே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இதுக்கு அடுத்தது பாருங்கள், நம்ம தைக்கிறது இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த தையல் இருக்கு இல்லையா, அந்த தையலை மேலே இருக்க டாட் குறிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து வச்சிட்டோம்னா ஃப்ரண்ட்டு கழுத்து கரெக்டாக இருக்கா பாருங்கள். நான் ஏற்கனவே குறித்த அளவுக்கு தான் இப்பயும் வந்திருக்கு. இப்போ இதையும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கோடு போட்டு ஜாயின் பண்ணிடணும். எப்படி ஜாயின் பண்ணுறது? ஃபஸ்ட்டு இது செக் பண்ணி பார்க்குறேன் நான், அளவுலாம் மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கானான்ட்டு. ஃபஸ்ட்டு நமக்கு கப்போட ஷேப்புக்கு 13 இருக்குது, இந்த சைடில் 11, அப்புறம் இடுப்பு சைடுக்கு போனோம்னாக்கா 11 விட 11.25 அப்படி இருக்குது. கழுத்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன், 6 இன்ச்சு ஷோல்டர் சைடுக்கு. அதுவே ஆம்ஹோல் சைடுக்கு பார்த்தோம்னாக்கா அதுவும் 6 இன்ச் அளவுக்கு தான் இருக்குது. இப்போ 6ன்றது நம்ம கழுத்துக்கு 3 இன்ச் அளவுக்கு எடுத்தோம்னா இவங்களுக்கு சரியாக இருக்கும். இது நம்ம தையலுக்கு நம்ம அப்படியே மார்க் பண்ணோம் இல்லைங்களா, தையலுக்கு துணி விடவே இல்லை, அந்த தையலுக்கும் துணி விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் அவங்க ஜாக்கெட்டில் அளவு பார்த்தோம்னா ஷோல்டர் 3 இன்ச் அளவுக்கு இருக்குது. கரெக்டாக இந்த சைடில் தையல் அந்த சைடில் தையல் போச்சுனாக்கா 2.5 இன்ச்சு ஷோல்டரில் நிற்கும். ஓகேவா? இப்போ நான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறேன். நேர் கோடு போட்டு தான் ஜாயின் பண்ணுறேன். அப்படியே இன்ச் டேப் வச்சு தான் கோடுமே போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து கீழே ஆம்ஹோலுக்கு அந்த 6 இன்ச்சில் இருக்கா அது மார்க் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து நேர்கோடு போட்டுட்டேன். அப்புறம் இதையும் ஜாயின் பண்ணியாச்சு, ஆம்ஹோல்லேருந்து அந்த கோட்டை ஜாயின் பண்ணியாச்சு. அது ரெண்டும் கட் ஆகுது இல்லையா, அந்த ஷார்ப்லேருந்து 1.25 இன்ச் 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி கேர்வாக வரைஞ்சி விட்டுக்கிறேன். இதுதான் நான் கட் பண்ண போகிறது. மேலே இருக்கிறது பேக் சைடுக்கு, ஃப்ரண்ட்டில் இருக்கிறது முன்ன இருக்கிறது ஃப்ரண்ட் சைடு ஆம்ஹோலுக்காக. அடுத்தது கழுத்து மார்க் பண்ணுறேன். இது 3 இன்ச் அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு
மார்க் பண்ணியாச்சு, நேர் கோடு போட்டு. அடுத்ததாக கழுத்து இவங்க அகலமாக கேட்டிருக்காங்க, எப்பயும் அப்படி தான் போடுவாங்க. அதனால் 1/2 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டு ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இதுவே இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வேணும்னா 1 இன்ச் அளவுக்கு வச்சுக்கிட்டு கூட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், சின்னதாக இருக்கும். அடுத்ததாக இந்த ஷார்ப் இருக்குது இல்லைங்களா, கப்போட ஷார்ப் இருக்குது இல்லையா கீழே, அது எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். டாட் பிடிக்கிறதுக்கு பட்டிக்கு நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து கரெக்டாக ஐப்பட்டி தைப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல மடித்து நான் இங்கே வச்சுருக்கேன். அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் நமக்கு நடு சென்டர், டாட்டோட நடு சென்டர். இந்த இடத்த தான் துணியை பிடிச்சி மடித்து தைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதை தான் அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இதிலேருந்து நான் எப்படி கோடு போடுறேன்னு பாருங்கள். இது நடு சென்டர், டாட் இது வரைக்கும் தான் முடியும், அவ்வளோதான். அதுக்கு தான் இது. இந்த சைடெலாம் மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தேவைன்னா மார்க் பண்ணிக்கலாம். நான் அது மார்க் பண்ண மாட்டேன், அதனால் உங்களுக்கும் மார்க் பண்ணி காமிக்கல. இப்போ இதோட நடு சென்டர் டாட்டுக்கு குறித்தோம் இல்லைங்களா, அதையும் பட்டி சைடுக்கு கொக்கி சைடுக்காக மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதையும் ஜாயின் பண்ணிடுறேன். அடுத்ததாக இடுப்பு பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் நேர்கோடாகவே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆனால் கோடு தான் நேராக போடுறேன், கட் பண்ணும்போது லைட்டாக கர்வ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் நாம். சரிங்களா? இப்போ இடுப்போட சுற்றளவுக்கு நம்ம மார்க் பண்ணவே இல்லை இது வரைக்கும், அதை தான் இப்போ மார்க் பண்ண போகிறேன். ஜாக்கெட்டை பழையபடி அப்படியே மடித்து எடுத்துக்கோங்க. எங்கே மடிப்பு இருக்கோ, நம்ம எந்த இடத்துல ஃப்ரண்ட் பேக் மடிச்சிருக்கோன்னு பாருங்கள், அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு அந்த இடுப்பு தையல் எங்கே இருக்கோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இடுப்பில் 2 டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு 1 இன்ச்சு அளவுக்கு கால் இன்ச்சு தான் விடுவோம். 1/2 இன்ச்சு தையலுக்காக துணி விட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு மேலே அண்டர் ஹார்ம்ஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. அடுத்தது எக்ஸஸாக 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் அளவுக்கு வரைக்கும் நம்ம துணி விட்டுட்டு கோடு போட்டுடலாம். இப்போ இது நேராக நாம் அப்படியே கட் பண்ணிட வேண்டியது தான். கட் பண்ணிவிட்டு எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த நேர்கோடு நான் கட் பண்ணுறேன், மேலே வரைக்குமே போயிடலாம். ஏன்னா இது பீஸ் நமக்கு இந்த எக்ஸஸாக கிடைக்குது பார்த்திங்களா, இது நம்ம பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 3 துணி நமக்கு கரெக்டாக வரும், ஒரு சைடு பட்டிக்குமே இந்த மாதிரி கட் பண்ணோம்னா. அடுத்ததாக கீழே கப் ஷேப்க்கு கீழே கட் பண்ணுறேன் பாருங்கள். நான் ஷார்ப்பாக கட் பண்ணலை, லைட்டாக கர்வ் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த பீஸ் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். ஜாக்கெட் துணி தச்சு முடிக்கிற வரைக்கும் எந்த ஒரு பீஸையுமே கீழே போட்டுடக்கூடாது, எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக கழுத்து கட் பண்ண போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஷோல்டர் பார்ட் இருக்குது இல்லைங்களா, அதில் ரெண்டு சைடுமே 1/2 இன்ச்சுக்கு இல்லைனா 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சின்னதாக அர்காட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த இடம் தான் நம்ம மடிச்சிருக்கோம், தையல் போட போகிறோம். அதெல்லாம் அர்காட் பண்ணலைனாக்கா மடிப்பு எங்கே இருக்குன்றது தெரியாமலே போயிடும். அடுத்தது கழுத்து மார்க் பண்ணதை நான் மடித்து கட் பண்ணிட்டேன். இப்போ பேக் சைடு கழுத்து கட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃப்ரண்ட் சைடு துணியை அப்படியே கிராஸாக மடித்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நேராக ஒரு கோடு, மேலேருந்து நேராக ஒரு கோடு போட்டுட்டு கழுத்துக்கு எங்கே மார்க் பண்ணியிருக்கணும் அதோட ஜாயின் பண்ணியாச்சு நேராக. இப்போ இங்கேயும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தான் நான் மார்க் பண்ணிடுறேன். கழுத்து அகலமாக இருக்கும், அப்போ தான் நமக்கு கழுத்து சின்னதாக குறுகலாக வேணும்னாக்கா 1 இன்ச் அளவுக்கு கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 1/2 இன்ச்சு தான் மார்க் பண்ணியிருக்கேன், அப்படியே நேராக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கழுத்து பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ அண்டர் ஹார்ம்ஸ் பகுதி தான் கட் பண்ணணும். அடுத்ததை பாருங்கள், இந்த நடு சென்டரில் டாட் பிடிப்போம் இல்லையா கப் ஷேப்க்கு, அதையும் நம்ம சின்னதாக ஒரு அர்காட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த இடத்த தான் நம்ம மடித்து தைக்க போகிறோம். இந்த சைடு 1/4 இன்ச் அந்த சைடு 1/4 இன்ச்சுன்னு சொல்லிவிட்டு 1/2 இன்ச் அளவுக்கு வரைக்கும் மடித்து தைக்க போகிறோம். அடுத்ததாக இந்த கைக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் மேலே இருக்க கோடு பாருங்கள், 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த நடு கார்னர்லேருந்து அந்த மேல் பார்ட்டு தான் கட் பண்ணுறேன். இப்போ நம்ம இது காட்டன் துணின்றதுனால நான் ஈஸியாக திருப்பிக்கிட்டே இருக்கேன், துணியை தூக்கி போட்டு. இதுவே வேறு ஏதாவது கிளாத்தாக இருந்துச்சுன்னா நம்மளால் அந்த மாதிரி செய்ய முடியாது, அளவுலாம் மாறிடும். அப்போ நாம் தான் சுற்றி வந்து கட் பண்ணணும். நான் கேமரா ஒரே இடத்துல இருக்குது, வீடியோ ஒரே இடமா ரெக்கார்ட் ஆகுதுன்றதுனால நான் துணியை திருப்பி வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக 1/4 இன்ச்சு 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, இன்னொன்று அது ஃப்ரண்ட் சைடு கைக்காக வரும், கையில் அந்த அண்டர் ஹார்ம்ஸ் பகுதியில் அந்த இடத்துக்கு கட் பண்ணுறதுக்காக. இவ்வளோ தான் நான் கட் பண்ணியிருக்கக்கூடிய மெத்தடு. அடுத்ததாக இன்னும் என்ன கட் பண்ணணும்னு பாருங்கள், கீழே பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பீஸ் கட் பண்ணணும். அதையும் நான் இங்கே எக்ஸஸாக இருக்குது இல்லையா ஒரு துணி, இந்த சைடில் இருக்குது இல்லையா, அந்த துணி நீட்டாக இருக்கும் நமக்கு, அதை அப்படியே 3ஆக மடிச்சுக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும் நமக்கு அப்படியே அந்த பட்டி தைக்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ 3ஆக மடித்தாச்சு. மடித்ததுக்கப்புறமா எப்படி பட்டி அளவு எடுக்கிறேன்னா, அளவு ஜாக்கெட்லேருந்தே தான் எடுக்கிறேன். கொக்கி பக்கம் இருக்கிறது இல்லைன்னா ஐ பட்டன் கட் பண்ணி
தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த சைடு கூட எடுத்துக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுடுங்க. விட்டதுக்கப்புறமா துணி அப்படியே ஃப்ரண்ட் சைடு நமக்கு சைடு திருப்பிக்கிட்டு அந்த தையல் எங்கெல்லாம் போகுதுன்றது நமக்கு தெரியும். மடிப்பு அப்படியே விழும் இல்லையா, அந்த இடத்த நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே தையல் இருக்க இடமும் எண்டாகிற இடமும் சும்மா மார்க் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் சும்மா. அடுத்ததாக பாருங்கள், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம கட் பண்ண போகிற இடம். அதனால் இந்த இடம் கரெக்டாக மார்க் பண்ணணும். கரெக்டாக தையல் எங்கே விழுதோ அந்த இடத்துல அப்படியே மார்க் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. துணியை எடுத்துகிட்டு கட் பண்ண வேண்டியது தான். எப்பயுமே 2 சைடுமே, அதாவது நான் கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, வெட்ட ஆரம்பிக்கிற இடம், அந்த இடத்துலையும் துணி எக்ஸஸாக இருக்கணும். இந்தாண்ட கொக்கி ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் துணி எக்ஸஸாக இருக்கணும். கொஞ்சம் எனக்கு அப்படி தான் இருக்கும். நான் அப்புறமா அதை கரெக்ஷன் பண்ணுவேன் நான். இப்போ இந்த சைடு எல்லாத்தையும் எக்ஸஸாக இருக்க துணி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். மடிச்சிருக்கோம் இல்லையா, 3ஆக மடித்தோம் இல்லையா துணியை, அந்த மடிப்பு எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த அர்காட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு அந்த ஃப்ரண்ட் சைடு ஊக்கு மாட்டுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வரக்கூடிய இடம் அப்படின்றது. இப்போ கட் பண்ணுறது இடுப்பு சைடு போயிடும். அதனால் அங்கே எந்த அர்காட்டும் பண்ண தேவையில்லை. இது அப்படியே 3 துணியாக எடுத்து நம்ம பட்டிக்கு ஜாயின் பண்ணிடலாம். இந்த 3 துணின்றதே வந்துட்டு ஏறக்குறைய அந்த இடத்துக்கு போதுமான ஸ்ட்ரென்த்து, அதை மொத்தமான துணி கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு சரியாக இருக்கும். ஒரு சில டைம் தான் மெலிசாக இருக்க துணினா தான் பத்தாது, அதுக்கு வேறு ஏதாவது துணி கூட ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இந்த துணி எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, கப் ஷேப் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்த துணி, மீதி இருக்க துணி, இது எடுத்து நேராக நம்ம கட் பண்ணிட்டோம்னா கொக்கி தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பீஸ் சின்ன பீஸு, அதுக்கும் ஐ பட்டன் கட்டுவோம் இல்லைங்களா, அதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை 2 பீஸ் அப்படியே வந்துட்டு ரொம்பவே நீட்டாகவே இருக்கும் நமக்கு. சரி, இப்போ என்னென்ன கட் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு ஜாக்கெட்டோட ஃப்ரண்ட்டு பேக்கு சேர்ந்தாப்பில் இருக்கக்கூடியது கட் பண்ணியிருக்கோம். இங்கே ஷோல்டரில் மடிச்சே தான் அப்படியே தைக்க போகிறோம். அதனால் இதை தனியாக பிரிக்கணும், கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைனிங் கிளாத்தாக இருந்தால் இதை நம்ம கட் பண்ணுவோம். இது நார்மல் ப்ளவுஸ், அதனால் கட் பண்ண தேவையில்லை. இது கை பீஸு நான் மடித்து வச்சுருக்கேன். அடுத்தது எது கட் பண்ணியிருக்கோம், பட்டி பீஸு. பட்டிக்கு 6 துணி இருக்கும், 3 2 பக்கத்துக்கும் ஒரு சைடுக்கும் 3 பீஸ் எடுத்துப்போம். அது கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது கொக்கி அண்ட் காஜா, அதான் ஐப்பட்டி சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கட் பண்ணுறதுக்கு 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். கழுத்து பீஸுக்கு கழுத்துலேருந்து என்ன பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேனோ அதுவே அப்படியே நான் எடுத்துப்பேன். இதுவே எனக்கு சரியாக இருக்கும் எப்பயுமே. இதெல்லாம் எக்ஸஸாக இருக்கக்கூடியது. உங்களுக்கு தேவைன்னா பட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்காக இன்னும் மொத்தமாக வேணும்னாக்கா அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஜாக்கெட் கட் பண்ணதும் அளவு ஜாக்கெட்டோடவே சேர்த்து இந்த மாதிரி சுருட்டி வச்சிடுங்க. எந்த துணியும் மிஸ் ஆகாமல் இருக்கும். குட்டி குட்டி துணியும் சேர்த்தே வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு ஜாக்கெட் கட் பண்ணுறதுன்றது புதுசாக தைக்கிறவங்களா இருந்தாலும் 1/2 மணி நேரமே போதும். இப்போ நான் கட் பண்ண ஜாக்கெட் எப்படி தைக்கிறேன்றது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.